நண்பர்களே, தலைசோலை வியூ பாயிண்ட்டை எல்லாரும் நல்லா ரசிச்சிருப்பீங்க. இதுக்கு முந்தின வீடியோவை நீங்கள் பார்க்கலண்டா மறக்காமல் போய் பார்த்துருங்க. இது பார்த்ததுக்கு அப்புறம் கூட போய் பார்க்கலாம். இது ஒன் டே ஏற்காடு விலாகில் பார்ட் 2. இந்த முறை நான் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்ட செம்ம டேஸ்டான ஃபிஷ் டிஷ்ஷை தான் திரும்ப சாப்பிட போகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இந்த ஏற்காடு வந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு கல்மீன் அப்படின்ற ஒரு ஃபிஷ் டிஷ் எனக்கு அறிமுகமாகுது. என் நண்பர்கள் அதை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அதை இப்போ நினச்சி பார்த்தா கூட அந்த டேஸ்ட் அப்படியே நமக்கு நாக்கில் வந்துட்டு போகும். ஸோ அதை திரும்பவும் டேஸ்ட் பண்ண தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். பாறை, இது ஐலை, இது நெய் மீன், கறி மீன், ரோகு, ஜிலேபி. கறி மீன் ஒன்று முள் இல்லாமல் இருக்கிறது என்ன இருக்கும்? முள் இல்லாமல் கறி மீன் இருக்கு. பாறை நெய் மீன் முள் கம்மியாக இருக்கும். அப்படியா? ரோகுல முள் இருக்கும், ஜிலேபியில் முள் இருக்கும். இப்போ கறி மீனில் ஒன்றும் பாறையில் ஒன்று போட்டுருங்க அவங்களுக்கு. கறி மீன் நெய் மீன் ஒன்றா? இல்லை, இது பாறை ஒன்று. பாறை 40 அது போய் அந்த கறி மீன் 50 ரூபா. என்னண்ணா கேமரா? ஆமாண்ணா, கேமரா இது. ஆமாம், அவன் பெரிய கேமரா தூக்கிட்டு ரொம்ப நேரம் பிடிச்சிக்க முடியாதுல்ல, சின்ன கையில் ஈஸியாக வச்சுக்கலாம். என்னண்ணா? மெமரி கார்டு தான், அதே மெமரி கார்டு தான். ஃபோட்டோ எடுக்கலாம் இதில். என்னன்னா மெகா பிக்சல்லாம் அந்த கேமரா அளவுக்கு இருக்குது. 16 மெகா பிக்சல். ரேட்டு 40. ஜிலேபி 70 ரூபா. என்னங்க டக்குனு 40,000. கறி மீன் 2, கறி மீன் 2, ஜிலேபி. அப்புறம்ண்ணா வரேன் போனேன். இருக்கிறது அடி கொடுப்பா. என்ன மீன்? என்ன மீன்? பாறை மீன். முன்னாடி அது பாறை மீன், அது நெய் மீன். இது நெய் மீன். அபிஷேக் நல்லா இருக்கா? வெறித்தனம் இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் மீன் இருக்குது. அடுத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்காடு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா கடை போட்டுருப்பாங்க. அதே ஸோ அதனால் இங்கே வந்துன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து கண்டிப்பாக அந்த மீனை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நாங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். மீனை ட்ரை பண்ணிங்கன்னா நிம்மதி, மீனாவை ட்ரை பண்ணிங்கன்னா மீனாவே. ஓ மீனா வாழ்க்கை தத்துவம் லவர்ஸ் டேக்கு. பாறை இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனியன் இருக்காக்கா சரிங்களா? இது என்ன மீன்? கஷ்டமா இருக்குக்கா. மீன் கூட இல்ல கல்மீன். இது வந்து கரிமீன். அது வாங்க உட்கார்றா. கல்மீனுக்கு ஆனியன் தரதில்லை. அதாவது கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க. ஓகே பேக் எடுத்து கரிமீன் நெய் மீன் சாப்பிடு அதெல்லாம் வாங்கிடலாம். இது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அதிகமாக இருக்கா? வாங்க நெய் மீன் ஒன்று காரம் நார்மலாக போடுங்கக்கா. இதுக்கப்புறம் ஒரு எல்லாமே நார்மலாக போடுங்க. இது நெய் மீனா? பாறையா? இது நெய், அது கறி மீன். இது வந்து இது பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்களே
ஜிலேபி ஜிலேபி தான். ஜிலேபி இல்லை, ஜிலேபி தான் நீ தின்றுருக்குது. இது நெய் சூடாக நெய் மீன் எனக்கு நல்லா தெரியும். நெய் மீன் தான் ஒரு மாதிரி அப்படியே எண்ணெய் வடித்த மாதிரி இருக்கும். கோல்டு காஃபி அருமையாக இருக்குமே. ரெண்டு வருஷம் நம்ம லாக்டவுன் ஓப்பன் பண்ணி இந்த மீன் தான் முடிச்சிருக்கோம். லாக்டவுன் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்தோம் நம்ம வந்துட்டு அப்போ தான் வந்து கல்மீன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு கரிமீன். கரிமீன் அது நல்லா இருக்கு. பயங்கரமாக இருக்குது. இந்த டேஸ்ட் இங்கே மட்டும்தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில், இங்கே வேறு எங்கேயும் கிடைக்காது. ஆமாம். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஏற்காடு வரப்போ, ஏற்காடு ஃபஸ்ட்டு vlog அது வரப்போ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஏற்காட்டில் வந்து இந்த ஃபுட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்மீனை பற்றி போட்டிருந்தோம். இப்பயும் சொல்கிறோம், ஏற்காடு வந்தீங்கன்னா கல்மீனை மிஸ் பண்ணிடாதீங்க. போன இடத்துல எல்லாம் சாப்பிட்ட இடத்துல எல்லாத்தையும் விட டேஸ்டான ஒரு மீன், ஒரு ஃபிஷ் டிஷ்ஷு சாப்பிட்ணுன்னா இங்கே தான் வரணும். ஃபிஷ்ஷு டிஷ்ஷு எப்படி அப்படியே இது பேர் என்னண்ணா? அது ஆட்டுக்கால் கிழங்குண்ணா. அது பேர் ஆட்டுக்கால் கிழங்கா? எங்கே இது? எங்கே ஏற்காட்டில் விளையிறது அது? ஏற்காட்டில் விளையுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த இதை பார்க்குறேன் நான். என்ன பர்பஸ் இதெல்லாம் கூன்றா? இது என்ன பர்பஸ்ண்ணா? இது கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு. இது அவிச்சு சாப்பிட்றதானே இதுவும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் எப்படி சூப் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டா கை கால் வலிக்கு. பரவாயில்லையா? ஓகே, நன்றிண்ணா. நீங்களும் ஏற்காடு வந்தால் மறக்காமல் இந்த கல்மீன் டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.